இவங்கெல்லாம் எம்ஜிஆருடைய காப்பி தான், காப்பி பேஸ்ட் தான். யாரு? விஜய், விஜயகாந்த், ரஜினி, கமல், சிவாஜி, கருணாசு, டி ராஜேந்தர், கார்த்தி, எல்லாம் யாருடைய காப்பி பேஸ்ட்? எம்ஜிஆருடைய. எம்ஜிஆரை போல எல்லாம் நேரடி முதலமைச்சர் ஆயிரணும். இந்த மாதிரி மாற்றம் ஏன் விஜய் செய்யக்கூடாது? நாளைக்கு வந்து தனித்து போட்டிட்டு விஜயகாந்த் ஆரம்பத்துல தனித்து இருந்து அதுக்கு அடுத்தது கூட்டணி அமைந்து அதுக்கப்புறம் அதற்கு காணாம போயிட்டாரு. அதே மாதிரி விஜய் காணாம போயிருவார், அவ்வளவுதான். விஜய் காணாமலே ஆமா. சினிமால தான் வர்றான் இவன். ரஷ்யா புரட்சியிலிருந்து வந்தானா? இல்ல கியூபா புரட்சியிலிருந்து வந்தானா? இல்லங்க, நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. இலங்கையில சினிமால இருந்து வந்து விஜய் எம்ஜிஆர் யாரு? எதுல இருந்து வந்தாரு? குடியை அறிமுகப்படுத்துறது, மாநாடு போடுறது எல்லாம் சினிமா தரமா தானே இருக்கு. இதுல மக்கள் சினிமா தரத்தை நம்புவதை விட நிஜ வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க? இதுதான். நீங்க கமலை விட விஜய் விட கமல் சீனியர் தான். 4% ஓட்டுக்கு மேல வாங்க முடியல, நம்பவே இல்லையோ. இப்ப கட்சியை கலைச்சிட்டு ஒரு எம்பி சீட் கிடைக்குமான அண்ணா அறிவாலயத்தில் துண்ட முடக்கப்படுகிறது. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சி கொடியை வந்து விஜய் ஏற்றிருக்காரு. விஜயினுடைய அந்த அரசியல் பயணம்ங்கிறது எப்படி தொடங்கி இருக்கு? பல கட்சிகளுக்கு எதிராக அவர் செயல்படுவாரா? அவர் வெற்றி கொடியை நாட்டுவாரா? இதையெல்லாம் பத்தி பேசுறதுக்காக தான் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நாடெங்கும் எங்கள் கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும். இந்த விஜயோடைய அரசியல் பயணம் சிறக்குமா சறுக்குமா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அவருடைய கொடி அறிமுக விழா, ஒவ்வொரு கட்சியும் கொடி அறிமுகப்படுத்துகிற பொழுது கொள்கையும் அறிமுகப்படுத்தப்படும். நீங்க பெரியாரு அந்த கொடி கருப்பு கலர், அதான் அவருடைய கொடி. இந்த கொடியை அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடும் தமிழர்களும் வாழ்க்கை இருண்டு கிடக்கு, இருட்டில் கிடக்கு, இதை ஒளி ஏற்படுத்த வேண்டும், இதுதான் நம்முடைய கொள்கை. அப்போ அந்த கட்சியில ஒரு கருத்து வருது, ஐயா இது கருப்பு என்பது தமிழர்களுடைய வாழ்க்கை இருட்டிலே ஆரம்பித்து இருட்டிலே முடிந்து போகுமா, வெளிச்சமே வராதாங்கிறார். வரும், வெளிச்சம் வரும். அப்போ சிறிதாக அந்த கருப்பு கொடியில லேச சிகப்பு வைக்கிறோம் நடுவுல, அந்த வெளிச்சம் வர்றதுக்கு. அப்போ அந்த மேடையில சிகப்பு கலர் பெயிண்ட் இல்லை, ஒரு தொண்டை என்ன பண்றான், ரத்தத்தை வைக்கிறான், அதுதான் சிகப்பு. சரி, இப்ப இவருடைய கட்சி கலர் பாத்தீங்கன்னா சிகப்பு மஞ்சள். இது வந்து எதை பிரதிபலிக்குது? இவர் வந்து கொள்கையை ஏன் சொல்லலன்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ஏன் கொள்கை சாட்டாம ஒரு கொடியை ஏத்தி வரப்போற நாட்கள்ல கொள்கையை சொன்னா இன்னும் தப்பு இருக்கு? ஏன் விஜய் மேல ஆரம்பத்திலேயே ஒரு நெருக்கடியை உண்டாக்குது? இது நெருக்கடி எல்லாம் இல்ல, யாருக்கு நெருக்கடி இல்லை, அவருக்கு தான் நெருக்கடி. ஏன் இந்த கொள்கை பிரகடனம் கொடி ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி கொடியில கதிர் அருவாள் இருக்கு, சிபிஎம்ல சுத்தியல் அருவாள் இருக்கு. அதுதான் அந்த கட்சியுடைய கொள்கை. என்ன கதிர் அருவாள்னா விவசாய கூலிகள் தான் எங்களுடைய தொண்டர்கள், நாங்க அதுக்காக தான் போராடுவோம். பண்ணையார்களுக்கு எதிராக விவசாய கூலிகள் தான் எங்களுடைய இலக்கு, அதாவது கொள்கை, கட்சியுடைய கொள்கை. சிபிஐ சிபிஎம் உடைஞ்சு போச்சு. உடைந்த பிறகு அதுல அருவாள் இருக்கு, சுத்தியல் இருக்கு. சுத்தியல் என்ன, தொழில் புரட்சி, தொழிலாளிகளும் எங்க கட்சியில இருக்கான். சரி, இதுக்கு முன்னாடி உள்ள இந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை எல்லாம் கொடுத்தாரு பாத்தீங்களா? அப்பெல்லாம் வந்து இந்த நீட்டுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்திருக்காரு. மாணவர் இந்த சமுதாய நல்லிணத்துக்கு எல்லாம் பேசியிருக்காரு. சகோதரத்துவம் குறித்து எல்லாம் முக்கியமா மாநில உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதை இவருடைய கொள்கையா நம்ம பார்க்க கூடாதா? இனி வரும் காலங்கள்ல அது இவருடைய கொள்கையா எடுத்துட்டு பாஜகவை எதிர்த்தான இவருடைய அரசியல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இதுக்கு இதுல எனக்கு எப்படி பாக்குறேன்னா, சினிமாவில் வசனம் பேசுறாருல்ல,
அது போலதான் இவருடைய வசனம். என்ன சார் இவர் வந்து சினிமாவை தாண்டி முழு அரசியல்வாதியாவே நீங்க எடுத்துக்கலையா இன்னும்? வரல. ஏன்னா ம். கடந்த காலத்துல இருந்து அவர்கிட்ட இருந்து நான் உதாரணங்கள் எடுக்கிறேன். சொல்லுங்க. வெளியே வெளியே நீங்க கத்தி படத்துல கார்ப்பரேட்டை எதிர்ப்பது தான் கொள்கை. ஆமா. தாமிரபரணி தண்ணியை உறிஞ்சி கொக்கோ கோலா ஃபேக்டரிக்கு பல லட்சக்கணக்கான லிட்டர் எடுத்துக்கிறான். இதை எதிர்த்து போராடுவதுதான் அந்த படத்தினுடைய கதை. அதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. முடிஞ்ச பிறகு அடுத்த வாரம் கொக்கோ கோலா கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு கொக்கோ கோலா குடிங்கிறாரு. முரண்பாடா இல்லையா சார்? அது வந்து சினிமா, அது வந்து நம்ம பணம், அதோட அவருடைய தொழில், அதுக்காக அவர் பண்றாரு. இது மக்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு அரசியல் தலைவரா தன்னை முன்னிறுத்தி வந்து இறங்கியிருக்காரு. சோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது தான் இங்க கேள்வி. என்ன எப்படி கேள்வினா, சாராயமே குடிக்காதீங்க, மதுவே குடிக்காதீங்க, கல்லே குடிக்காதீங்க, ராத்திரியில முழு பார்ட்டியில் கலந்துக்கிறது, ராத்திரியில ஃபுல் போதையில இருக்கிறது, காலையில என்ன பிரச்சாரம், கல்லு கடை, மது கடை, பிராந்தி கடை, டாஸ்மாக் பக்கம் யாரும் போயிடாதீங்க. இந்த கொள்கை நல்லா இருக்குமா? அப்ப முரண்பாட்டோட தான் இவர் வந்து அரசியல்ல இறங்கி இருக்காருன்னா இவருடைய நோக்கம் எதுவா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்ப எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய கொள்கையும் ஒன்றுதான், சொந்த வாழ்க்கையும் ஒண்ணுதான், அரசியலும் ஒண்ணுதான். சினிமாவில் பீடி சிகரெட்டு, கல்லு, சாராயம், மது எதுவுமே எம்ஜிஆர் பாவிக்க மாட்டார். சரி சார், நீங்க பாத்துக்கீங்களா? கண்டிப்பா அது வரலாம் இருங்க. அப்போ இவங்க எல்லாம் எம்ஜிஆருடைய காப்பி தான், காப்பி பேஸ்ட் தான். யாரு? விஜய், விஜயகாந்த், ரஜினி, கமல், சிவாஜி, கருணாசு, டி ராஜேந்திர, கார்த்தி, எல்லாம் யாருடைய காப்பி பேஸ்ட்? எம்ஜிஆருடைய. எம்ஜிஆரை போல எல்லாம் நேரடி முதலமைச்சர் ஆயிடணும். ஆனா எம்ஜிஆரை போல வாழுங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி இப்ப எம்ஜிஆர் மாதிரி தான் அடுத்த விஜய். 3 எழுத்து மந்திரம் தமிழகத்தில் மீண்டும் உதிக்கும்னு சொல்றாங்க சார் விஜய் ரசிகர்கள். சார் விஜய், அதாவது எம்ஜிஆர் திமுக உடைச்சிட்டு வெளியே வரும்போது சில 100 பேர் கூட வரல, சில 1000 பேர் கூட வரல. ஆனா எம்ஜிஆர் செத்து ஏறக்குறைய 87 செத்தார். அது ஒரு 13, இது ஒரு 24, 40 வருஷம் ஆச்சு. சேரி பக்கம் போனீங்கன்னா எம்ஜிஆர் நினைவு நாள், பிறந்த நாள் போனீங்கன்னா மைக் செட்டு, சூடஞ்சாம்பிராணி, பழம், ஊதுபத்தி, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாட்டு பாடிட்டே இருக்கு. எம்ஜிஆர் மணி ஆட அனுப்பிச்சாரா? இல்லை எடப்பாடி மணி ஆட அனுப்பிச்சாரா? இல்லை, எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். எப்படி? நீங்க சேரி பக்கம் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவன் எம்ஜிஆர் தான். அப்போ எம்ஜிஆர் மறைந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கொள்கை நிற்கிது. காரணம் அந்த கொள்கை உறுதி தான். இப்போ அதுதான் இந்த சினிமாக்காரர்களை பாடாப்படுத்துது. இந்த பாடாப்படுத்துற விஷயம் வெற்றி பெறுமா அப்படின்னா மக்கள்கிட்ட போய் சேருவதை பொறுத்து. மக்கள்கிட்ட இவர்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் அடுத்த படம் நடிக்கிறேன், இன்னொரு படம் முடிச்சுக்கிறேன், அப்புறம் அரசியலுக்கு வர்றேன், இப்படியான விஷயங்கள் தான் எம்ஜிஆரை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்தியது. சரி சார், அப்ப பெரிய ஒரு தலைவர் எம்ஜிஆர் கூட இப்ப விஜயை ஒப்பிடுறதுக்கான காரணம் என்ன? ஏன் பல கோடி ரசிகர்கள் விஜய் பின்னாடி இருக்காங்க, அதெல்லாம் அவருக்கு வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாதா? இல்ல, அது வந்து ஒரு தேர்தலை நீங்க நிரூபிக்கணும். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, 72ல கட்சி ஆரம்பிச்சு 73ல பாண்டிச்சேரியில ஆட்சி முடிச்சிட்டாரு. பாண்டிச்சேரியில அதிமுக ஆட்சி. பை எலெக்ஷனு திண்டுக்கல் நாடாளுமன்றம், மாயத்தேவர் எம்பி, அப்புறம்தான் 77ல முதலமைச்சர் ஆனார். இப்படி தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தார். விஜய் எந்த தேர்தல் நிக்கலையா, விக்கிரவாண்டி தேர்தலில் விஜய் ஓட்டு எங்க போச்சு தேடுறான். ஆனா இப்ப 2026ல நிரூபிப்பார் அப்படின்னு சொல்றாங்க பல கட்சிகள். இப்ப சீமான்லாம் கூட வந்து சப்போர்ட் பண்றாரு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்ல, சீமா சப்போர்ட் எல்லாம் பண்ணல. சீமா முதல் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச போது பேச்சுவார்த்தை முடிஞ்சு, வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு சொல்றாரு. தம்பின்னு சொல்லுவாரு, தலைவானே சொல்லுவாரு. ஆனா அவர் முதலமைச்சர் ஆவதற்காக சீமா கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப நாளைக்கு விஜய் கட்சிக்குள்ள இப்ப முழு அரசியலா இறங்கிட்டாருன்னா கூட்டணி அமைக்க மாட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லையா? கூட்டணி யார் முதலமைச்சர் அது அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்பாங்க கூட்டணி நேரத்துல. அதோட கட்சி அதோட கட்சி அழிஞ்சே போயிடும். இப்ப வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிறக்கா சீமா கட்சி ஆரம்பிச்சாரு.
ஏன் சீமான முதலமைச்சரா முன்னிறுத்தி வந்து விஜய் அந்த கூட்டணியில இருக்க மாட்டாரா? கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லையா? ஆமா, சீமா முதலமைச்சராக இருக்க விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. அவருடைய கொள்கை என்ன? விஜயோட கொள்கை வந்து தமிழகத்தை வந்து சீராக்கணும். தமிழகத்துல பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. கொலை சம்பவங்கள் நடக்குது, கள்ளச்சாராய விவகாரம் இருக்கு. திமுக வந்து இப்ப பல சொத்து வரி உயர்வு, பல வரிகளை உயர்த்தி இருக்காங்க. அதிமுக செயலற்று இருக்கு. இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு விஜய் முயல்கிறார். முதலமைச்சர் யாரா வேணா இருக்கட்டும், தமிழக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதா அவருடைய எண்ணமா இருக்கு. அப்படின்னு அவரு சொன்னாரு. அடுத்த நாள் எல்லாரும் பின்னாடி போயிருவாங்க. அப்படி சொல்லலையே. நான் முதலமைச்சர். யாரு? விஜய் நான் முதலமைச்சர் சொல்றாரு. சீமான முதலமைச்சர் சொல்லுங்க. சீமா கட்சி 50 லட்சம் பேர் பின்னாடி வந்துருவான். யாரு? சீமா கிட்ட இருக்கிற 8% ஓட்டும் போயிடும். விஜயை ஆதரிப்பான். சீமான் தாங்க முதலமைச்சர். திமுக அதிமுக மாற்றா சீமான் தான். சொல்லுங்களேன் பாப்போம். எல்லாரும் தான் முதலமைச்சர் ஆகணும். எல்லாரும் கேரவன் வேன்ல இருந்து அப்படியே எல்லாம் முதலமைச்சர் ஆகணும். இதுதானே இங்க அரசியல் இருக்கு. சரி சார், இப்ப வந்து நாளைக்கு வந்து கூட்டணியே அமைக்காம தமிழக வெற்றி கழகம் வந்து தனித்து போட்டியிடும்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அதுதாங்க ஒரு கொள்கை. அதுதான் அவருடைய கொள்கை. இல்ல, கொள்கையே இன்னும் வெளியிடல. சோ நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம்? 2026ல இவர் கூட்டணி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா? இல்ல, அமைக்க மாட்டார். அமைக்க மாட்டா. அமைத்தால் ஊழல்னு சொல்ற 2 பேரோட தான் அமைக்கணும். திமுகவோட அமைக்கணும், அதிமுகவோட அமைக்கணும். விஜயகாந்த் வந்து மக்களோடும் கூட்டணி, தெய்வத்தோடும் கூட்டணினாரு. ஜெயலலிதா போய் கூட்டணி வச்சாரு. கட்சி காணாமே போச்சு. ஆனா எதிர்கட்சி தலைவரா வந்தாரு இல்ல? அதாங்க, அதுக்கு பின்னாடி தாங்க கட்சி காணாம போச்சு. எதிர்கட்சி தலைவர் எப்படி வந்தாரு? ஜெயலலிதா ஓட்டுல வந்தாரு. ஜெயலலிதா ரெட்டை இலையில வந்தாரு. இந்த மாதிரி மாற்றமே விஜய் செய்யக்கூடாது. நாளைக்கு வந்து தனித்து போட்டிட்டு விஜயகாந்த் ஆரம்பத்துல தனித்து நின்று அதுக்கு அடுத்தது கூட்டணி அமைத்து அதுக்கப்புறம் அதற்கு காணாம போயிட்டாரு. அதே மாதிரி விஜய் காணாம போயிருவார். அவ்வளவுதான். விஜய் காணாமலே போயிடுவாரு. கூட்டணி அமைத்தால் நீங்க ஊழல்ல போய் கரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். சரி சார், ஊழல ஒழிக்கிறதா நீ கட்சி ஆரம்பிச்ச. நீயே ஏன் ஊழலோட போய் சேர்ற? அப்ப தமிழ்நாட்டு வாக்காளர் பூரா முட்டாளா? ஊழலை ஒழிக்கிற கட்சி ஆரம்பிச்சு நீயே ஊழல் போட்டீங்கன்னா எத்தனை பொட்டி வாங்கின? எல்லாம் இப்ப விஜயகாந்த் கட்சிக்கு 1/2% தான் ஓட்டு. அதே போல 1/2% வந்துடும் விஜய்க்கு. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. விஜய் வந்து நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வதற்கு திமுக அதிமுக வாக்க பிரிச்சு இவர் ஒரு வாக்கு வங்கி அரசியலை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வதற்கான திட்டம் தான் அந்த கொடி, மாநாடு, கட்சி கூட்டம் எல்லாம். அதுதான். சரி சார், இப்போ பாத்தீங்கன்னா மாநாடு செப்டம்பர் மாசம் வந்து பெரிய லெவல்ல வந்து நடத்த போற விக்கிரவாண்டியில எங்கேயோ நடத்த போறாருன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த மாநாடு எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தமிழகத்துல ஏற்படுத்தும் நீங்க நம்புறீங்க? விஜயோட இந்த அரசியல் பயணம் இப்ப வந்து எப்படி தொடங்கி இருக்கு? இதை எதை நோக்கி போகும்? இல்லைங்க, அவர் முதல்ல இந்திய தேசியமா இல்ல திராவிட தேசியமா தெளிவுபடுத்தணும். தமிழ் தேசியமானு சொன்னா தானே அந்த கொள்கை உள்ளவன் விஜய்கிட்ட போவான். ஒண்ணுமே சொல்லாம சினிமா தான் அப்படின்னா இப்ப சினிமா ரசிகர் கொஞ்சம் பேர் கூட இருக்கான். இது அரசியல வெற்றிடத்தை நிரப்பாது. கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து விஜய் கண்டிப்பா வந்து எப்படி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு தாக்கம் தமிழகத்துல ஏற்பட்டு இருக்கோ அந்த மாதிரி விஜய்க்கு 2026 ஏற்பட வைப்போம் அப்படின்லாம் சொல்ல. சினிமா எடுக்கிறது படம் 100 நாள் ஓடுங்கிற 3 நாள் பொட்டியில போயிருது. 100 நாள் 500 கோடி ரூபாய் படம் எல்லாம் 3 நாளுக்கு மேல ஓடுறது இல்லை. பாத்தீங்களா? இப்போ இதுதான் சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் அரசியலே தெரியாது. ஒரு கற்பனை உலகம், ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் தவிர அரசியல் அப்படி அல்ல. அரசியல்ங்கிறது நீங்க ஒரு விசாரணைக்காக வேலூர் ஜெயில 3 நாள் அடைச்சா விஜய் இருப்பாரா? மாட்டாரு. அப்புறம் 3 நாள் ஒரு விசாரணைக்கு வேலூர் ஜெயில ரிமாண்ட் மட்டும் இல்ல பூந்தமல்லி சப் ஜெயில போட்டு விஜய் இருப்பாரா அரசியல்ல? சரி சார், அவருடைய பாடல் வரிகள்லாம் இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல சொல்லியிருக்காரு, மத்த தலைவனை போல மக்களை வந்து தூரத்துல இருந்துலாம் நான் பார்க்க மாட்டேன், மக்களுடைய மக்களா நான் களத்துல நின்று பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வரிகள்லாம் இடம்பெற்று. சினிமா வசனம், சினிமா வரி 10,000 ரூபாய் கொடுத்து எவனா எழுதுவான். எப்படி சார் எல்லாத்தையும் நம்ம சினிமாவிலே கனெக்ட் பண்ண முடியும்? சினிமால தான் வர்றா இவன். ரஷ்யா புரட்சியிலிருந்து வந்தானா? சரி, சினிமா கியூபா புரட்சியிலிருந்து வந்தானா? நான் கேக்குற பதில் சொல்லுங்க. இலங்கையில சினிமால இருந்து வந்து விஜய் எம்ஜிஆர் யாரு, எதுல இருந்து வந்தாரு? எம்ஜிஆர் சினிமால இருந்து வந்தா எம்ஜிஆரை வந்து சினிமாக்காரனா அதை ஏற்போம், நம்ம இதை எதிர்ப்போம். இல்ல அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி சார். கேரக்டர் தாங்க. சரி, இவருடைய கேரக்டர் தவறானதா விஜயோட? ஆமா ஆமா. எப்படி சொல்றீங்க? இப்பதான் நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன் ஒரே விஷயம் 2 இடம் சொன்னா பாக்க சொல்லுங்க. என்ன அதாவது கத்தி படத்துல கார்பரேட்டை எதுக்குறாரு, அது முரண்பாடு. படம் முடிச்சு வந்தோடனே கார்பரேட்டை 1 கோடி வாங்கிக்கிறாரு. இது எப்படி மக்கள் பூரா முட்டாளான்னு கேக்குறேன்.
எப்படி எப்படி ஏத்துக்குவோம்? இது வந்து ரசிகர்கள் மக்களாகிய நாம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. விஜய்க்கு எந்த மனநிலை இருக்கும்? கண்டிப்பா தமிழகத்துல வந்து நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதை வச்சு நம்புறாரு விஜய்? இல்லைங்க, கருணாசுக்கு நம்புறாரு முதலமைச்சர் ஆயிடலான்னு. சரத்குமாரும் முதலமைச்சர் நம்புறாரு. கார்த்தி முதலமைச்சர், விஷால் ரெட்டியும் தமிழ்நாடு முதலமைச்சர், சிவாஜி முதலமைச்சர், ரஜினி முதலமைச்சர், இப்படி எல்லாம் கமல் எல்லாம் முதலமைச்சர் தான். ஆனா மக்கள் யாரையாவது ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குறானா? யாரும் எம்எல்ஏ இருக்காங்களா சொல்லுங்க. அதிமுக கூட்டணியில கருணாஸ் எம்எல்ஏ ஆனார். அதிமுக ரெட்டையில ஓட்டுல விஜய் 29 எம்எல்ஏ ஜெயிச்சார். இப்படித்தான் அரசியலே தவிர எல்லாருமே எம்ஜிஆரை போல ஆயிட முடியாது. காரணம், எம்ஜிஆர் தன்னுடைய அரசியலை நிரூபிப்பதற்கு ஏறக்குறைய 1949 ஆரம்பிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். 67 தான் ஆட்சியை பிடிச்சார். எத்தனை வருஷம் ஆச்சு? 49, 67, 17, 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷத்துக்கு முந்தி பெரியார் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருந்தார், திராவிடர் கழகம்னு. 35 ஆரம்பிச்சு 49 வரைக்கும், அது ஒரு 15 வருஷம். ஆக 35 வருஷம் இங்க திராவிட இயக்கத்துக்கு தீனி போட்டு, திராவிட இயக்கத்துக்கு தியாகம் பண்ணி பல உயிரை சிறையிலே செத்து போயிட்டான், ஜெயிலே செத்து போயிட்டான். சாதி ஒழிப்பு போராட்டத்துக்காக சிறைக்கு போனவன் உள்ளே பெரியார் 56 கூட்டிட்டு போறாரு. சாதி ஒழிப்பு போராட்டத்துல எல்லா ஒரு ஜெயிலையும் செத்து போனவனும் பாடியே கொடுக்கல. இதெல்லாம் அரசியல். சும்மா கேரவன் வேன்ல இருந்து 150 கோடி ரூபாய் சம்பளம் இல்ல சார், இவரும் வந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து உறுதிமொழியில வந்து சாதி மதம் இதையெல்லாம் தவிர்த்து நம்ம சகோதரத்துவத்தோட நம்ம ஆட்சி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த கொள்கை வந்து சரியானது தானே? எல்லாம் சரியானதா, எதுவும் தப்பானதல்ல. நடைமுறைக்கு வரணுமா இல்லையா? நடைமுறைக்கு சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவான், மறந்துடுவான். அப்படி அல்ல. அரசியல் என்பது வாழ்க்கையோடு இருக்கக்கூடியது. சரி சார். சினிமா என்பது காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு பார்ப்பான். ஆனா பொதுக்கூட்டம் என்பது கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டு அவன் உங்களை சினிமா மாதிரி இல்ல, வாழ்நாள் முழுக்க பின்தொடர்வான். ரஜினி, கமல் எடுத்துக்கிட்டோம்னா சினிமால இருந்து நான் முழுசா வெளில வந்து கட்சியில அரசியல்ல இறங்க போறேன்னா சொல்லல. ஆனா தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா மாறி நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, இந்த ஒரு மாற்றமே மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துமே. இல்லைங்க, வாயில சொல்றதுல நம்ப மாட்டாங்க மக்கள். சரியா? திருமாவளவன் வாயில சொல்லியா நம்புறான்? எத்தனை ஜெயிலு, எத்தனை பேர் செத்து போயிட்டான், எத்தனை போராட்டம், எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சிறைவாசகம், இதெல்லாமே ஒண்ணுமே இல்லையே. சினிமா நீங்க ஸ்கிரீன்ல கொடியை அறிமுகப்படுத்துறது, மாநாடு போடுறது எல்லாம் சினிமா தனமா தானே இருக்கு. சினிமா மக்கள் சினிமா தனத்தை நம்புவதை விட நிஜ வாழ்க்கையில் என்ன பண்ணுவ, இதுதான். நீங்க கமலை விட விஜய் விட கமல் சீனியர் தான். 4% ஓட்டுக்கு மேல வாங்க முடியலையே, நம்பவே இல்லையே அவனும். இப்ப கட்சியை கலைச்சிட்டு ஒரு எம்பி சீட் கிடைக்குமான அண்ணா அறிவாலயத்தில் துண்டை போட்டு அங்க படுத்து கிடக்குறாரு. சரி சரி. அப்பா இல்லைங்க, சொல்லுங்க. கமலஹாசன் விஜய் யார் சீனியர்? கமல். அப்போ கமல் கட்சியே காலி ஆகி போச்சு. அவருடைய கொள்கைகள் வேற இல்ல, விஜயுடைய கொள்கை வந்து இவர் கொள்கை என்ன கொள்கை? எனக்கு என்னமோ விஜய்க்கும் கமலஹாசனுக்கும் வேற வேற கொள்கை, ஒரே கொள்கை தானே. அவரும் நல்லது, விஜய் சொல்ற அத்தனையும் அவரும் சொன்னாரு. யாரு? கமல் சொன்னாருங்க. புதுசா ஆந்திராவை தமிழோட இணைக்கிறேன் சொன்னாரு. அப்படி இல்ல, விஜய் இன்னைக்கு சொல்றது எல்லாம் யார் சொன்னா? கமல் சொன்னார். யாரும் ஓட்டே போடலையே. இதுதான். அப்போ நீங்க அரசியல் என்பது 25 ஆண்டு காலம் உங்களுடைய நேர்மையை மக்கள்கிட்ட நிரூபிக்கணும்.